நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன் பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, இப்பொழுது ஜோதிடத்தில் உடுமுகா திசை எனப்படும் தசாபுத்தி வருடங்களை மகரிஷிகள் அமைத்தது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம். ஜோதிடத்தில் உடுமுகா திசை எனப்படும் தசாபுத்தி அமைப்பு மிக முக்கியமானது. ஒரு கிரகம் எத்தகைய நன்மையை அல்லது தீமையை செய்வதாக இருந்தாலும் அதனுடைய தசை புத்தியில் மட்டுமே அதை செய்ய முடியும். ஒரு கிரகம் யோகம் தரும் நிலையில் இருந்தாலும் அதனுடைய தசை சரியான பருவத்தில் வரவில்லை என்றால் அதனால் யோகத்தை அளிக்க முடியாது. அதுபோலவே துன்பத்தை தரக்கூடிய கிரகங்களின் தசை மனிதர்களுக்கு வரவில்லை எனில் துன்பங்கள் இருக்காது. மகரிஷி பராசரர் இந்திய ஜோதிடத்திற்களித்த மிகப்பெரிய சூட்சம நிலை கணக்கான இந்த மகாதிசை அமைப்பு மொத்தம் 120 வருடங்கள் கொண்டதாக இருந்தாலும் மனித வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டங்களான 60 வருடங்கள் வரை எவர் ஒருவருக்கு யோகமான நல்ல கிரகங்களின் தசைகள் தொடர்ச்சியாக வருகிறதோ அவர் அதிர்ஷ்டசாலி என போற்றப்படுகிறார். ஜோதிடத்தை மூடநம்பிக்கை என்று குறை சொல்பவர்கள் கூட ஒரு மனிதனின் ஆயுளை 120ஆக பிரித்து அவனுடைய வாழ்க்கையில் எப்போது என்ன சம்பவங்கள் நடக்கும் என்பதை அறிய மகரிஷி பராசரர் கொடுத்திருக்கும் இந்த காலக்கணக்கின் நுட்பங்களை தெரிய வந்தால் மிகவும் ஆச்சரியப்பட்டு போவார்கள். பூமியை சுற்றியுள்ள சூரியன் மற்றும் கிரகங்களின் இயக்கத்தால் மனித வாழ்க்கை கட்டுப்படுத்தப்படுகின்றது அல்லது இயக்கப்படுகின்றது என்பதை அறிந்த மகரிஷி பராசரர் அவைகள் எந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட நிலையில் மனிதர்களை பாதிக்கின்றன என்பதை மிக துல்லியமாகவே நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார். தசாபுத்தி வருடங்களில் இருக்கும் மிகப்பெரிய விஞ்ஞான கணக்கு என்னவெனில் 120 வருடங்களாக பிரிக்கப்பட்டுள்ள ஒரு மனிதனின் ஆயுள் காலத்தில் கேது திசை தொடங்கி புதன் திசை வரை 9 கிரகங்களுக்கும் சமமற்ற 9 பங்குகளாக இந்த 120 வருடங்களும் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது கேதுவிற்கு 7 வருடங்கள், சுக்கிரனுக்கு 20 வருடங்கள், சூரியனுக்கு 6 வருடங்கள், சந்திரனுக்கு 10 வருடங்கள், செவ்வாய்க்கு 7 வருடங்கள், ராகுக்கு 18 வருடங்கள், குருவுக்கு 16 வருடங்கள், சனிக்கு 19 வருடங்கள், புதனுக்கு 17 வருடங்கள் ஆகிய 120 வருடங்கள் கிரகங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய வானவியல் கணக்கு என்பதையும் அது சில கணித சமன்பாடுகளின் மூலம் மனிதனின் எதிர்காலத்தை சொல்லும் காலவியல் விஞ்ஞானம் என்பதையும் அடிக்கடி நாம் சொல்லி வருகின்றோம். ஜோதிடத்தில் எந்த ஒரு கணிதமும் குருட்டாம்போக்குத்தனமானது அல்ல. அனைத்தும் பகுத்தறிவாளர்கள் சொல்லி வரும் நவீன விஞ்ஞானத்தின் கணக்குகளை விட மேம்பட்டதாகவே இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் விஞ்ஞானத்திற்கே சில அடிப்படை விஷயங்களை தந்ததும் ஒரு நிலையில் ஜோதிட கணக்குகள்தான். அதில் ஒன்றாக இந்த தசாபுத்தி அமைப்புகள் பிரிக்கப்பட்ட விதத்தையும் சொல்லலாம். 9 கிரகங்களுக்கும் 120 வருடங்கள் பிரித்து அளிக்கப்பட்ட விதம், அந்த கிரகங்களின் சுற்றுப்பாதை, ஈர்ப்பு விசை, சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று பிரதிபலிக்கும் திறன், பூமியோடு அது கொண்டிருக்கும் தொடர்பு ஆகியவற்றை குறித்ததாக இருக்கலாம். அனைத்து கணக்குகளையும் கண்டுபிடிக்க முடிந்த நம்மால் இந்த தசாபுத்தி வருடங்கள் எப்படி பிரிக்கப்பட்டன என்பதை மட்டும் இன்னும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இவற்றை அமைத்த மகரிஷி பராசரர் தவிர வேறு எவரும் இதனை அறிய மாட்டார்கள். நம்மை பொறுத்தவரையில் கிரகங்களின் ஈர்ப்பு விசையும் இன்னொன்றையும் சார்ந்தே தசாபுத்தி
வருட கணக்குகள் அமைக்கப்பட்டு இருப்பதாகவே கருத வேண்டியிருக்கிறது. தசாபுத்தி வருடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதிலும் ஒரு நுட்பம் ஒளிந்திருக்கிறது. பூமியை மையமாக கொண்டு கிரகங்கள் 2 பிரிவாக பிரித்தால் பூமியின் வலதுபுறம் புதன், சுக்கிரன், சூரியன், சந்திரன் ஆகிய கிரகங்களும், பூமியின் இடதுபுறம், அதாவது பூமிக்கு அப்பால் பூமியை தாண்டி செவ்வாய், குரு, சனி ஆகிய கிரகங்களும் அமையும். இவற்றில் நிலக்கிரகங்களான ராகுகளின் இருள் தன்மையின் தாக்கம் மற்றும் தீவிரம் முறையே கேதுவின் இருள் எல்லை பாதிக்கும் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் நடுவிலும், ராகுவின் வீரியம் செவ்வாய்க்கும் குருவிற்கும் மத்தியிலும் அமையும். அதாவது இந்த தூரத்தை தாண்டி ராகுகளின் இருள்தன்மை செல்ல முடியாது. இந்த இடமே அவற்றின் எல்லை. இதனையே ராகுகேதுக்கள் சுற்றுப்பாதை என்று கொள்ளலாம். இந்த ராகுகேதுக்களின் நிலையையும் கணக்கில் கொண்டால் பூமி தவிர்த்து அமையும் கிரகங்களின் வரிசை கீழே குறிப்பிடுவது போல அமையும். பூமியின் வலதுபுறம் புதன், கேது, சுக்கிரன், அதனை அடுத்து நம்முடைய பூமி, பிறகு நம்முடைய துணைக்கோளாகிய சந்திரன். ஜோதிடத்தில் சில நிலைகளில் சூரியன் என்பதை நம்முடைய பூமியாக மாற்றி உணர்ந்து கொண்டோமேயானால் சில சூட்சுமங்கள் புரியும். ஏற்கனவே சொன்னதன் அடிப்படையில் இங்கு சூரியன் என்பதை பூமி என மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆக மொத்தம் இந்த 5 கிரகங்களின் தசாபுத்தி வருடங்களாகிய 17, 7, 20, 6, 10 ஆகியவற்றை கூட்டினால் மொத்தம் 60 வருடங்கள் வரும். பூமிக்கு இடதுபுறம் அமர்ந்திருக்கும் கிரகங்களான செவ்வாய், ராகு, குரு, சனி ஆகிய 4 கிரகங்களின் ஆளுமை வருடங்களான 7, 18, 16, 19 ஆகியவற்றை கூட்டினால் 60 வருடங்கள் வரும். ஜோதிடத்தில் எந்த ஒரு விஷயமும் குருட்டாம்போக்குத்தனமாக மேம்போக்காக உண்மைகளின்றி அமைக்கப்படவில்லை என்பதை தசாபுத்தி வருடங்களும் எடுத்துக்காட்டாக அமையும். தசாபுத்தி காலத்தை ஒட்டியே மனிதனின் வாழ்க்கை சம்பவங்கள் நடைபெறுகின்றன. ஒரு கிரகம் எத்தகைய பாபத்துவ அல்லது சுபத்துவ நிலையில் இருந்தாலும் அதனுடைய நல்ல கெட்ட பலன்களை முழுமையாக தன்னுடைய தசையில் மட்டுமே தர முடியும். இரண்டாவது நிலையாக ஓரளவிற்கு மற்ற கிரகங்களின் தசையில் அதனுடைய புத்தி வரும்போது தரும். எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய முழுமையான காரகத்துவம் மற்றும் ஆதிபத்தியத்தை தன்னுடைய தசையில் மட்டுமே அளிக்கும். எந்த ஒரு நிலையிலும் தசாநாதன் தான் உயர்வானவன். தசைக்குள் அடங்கி புத்திநாதன் அல்லது தசாநாதனுக்குள் கட்டுப்பாட்டுக்குள் புத்திநாதன் இருக்க முடியுமே தவிர தசையை மீறி ஒரு புத்தி தன்னுடைய பலன்களை தந்துவிடாது. உதாரணமாக ஒரு கும்பலக்கண ஜாதகருக்கு 2ஆம் வீட்டில் பாவத்துவமாக வந்த சந்திர திசை வருமாயின் தசை வந்தவுடன் 6க்கு அதிபதி 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானத்தில் அமர்ந்த காரணத்தினால் குடும்பத்தையும் தனத்தையும் ஜாதகரின் வாக்கையும் கெடுக்கும் வேலைகளை செய்ய ஆரம்பிப்பார். சந்திர திசை ஆரம்பித்ததும் ஜாதகருக்கு மனமாற்றங்களும் குடும்பத்தில் சில மாற்றங்களும் நடைபெற்று ஜாதகரின் குடும்பத்தை குலைக்கும் அல்லது பிரிக்கும் வேலைகளை சந்திரன் செய்வார். சந்திரன் தேய்பிறை சந்திரனாகி அமாவாசையை மிக நெருங்கி கொண்டிருக்கும் வேளையிலும் குருபார்வை இல்லாத நிலைகளிலும் வேறு வகையில் சந்திரனுக்கு சுபத்துவ அமைப்புகள் இல்லாத நிலையிலும் மேலே சொன்ன இந்த பலன்கள் ஒரு ஜாதகருக்கு உறுதியாக நடந்தே தீரும். ஆனால் இதே சந்திரன் வளர்வரை சந்திரனாகி பௌர்ணமி நிலையில் அல்லது பௌர்ணமிக்கு அருகில் இருக்கும் போதும் போதிய திறனுடைய குருவின் பார்வையில் இருக்கும் பொழுதும் அல்லது சுக்கிரனின் தொடர்பில் இருக்கும் போதும் மேற்கண்ட குடும்பத்தை குலைக்கும் பிரிக்கும் வேலைகளை சந்திரன் செய்யாமல் 6ஆம் இடத்தின் சுபபலன்களான எதிரியின் தனம், எதிர்பாராத தனம், நல்ல வேலை,
அனுகூலமான முதலாளி திருட்டு வழிகளில் பணம் போன்ற பலன்களை செய்வார், நல்ல பலன்களை செய்வார். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.